நீங்க வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு யாரை கூப்பிட்டுருக்கீங்க? யாராவது வரட்டும். யாராவதுனா யாரு சார்? உங்க வீட்டு பிள்ளைய அனுப்ப மாட்டீங்க, கோயில்ல பூஜை பண்ற பார்ப்பனர்கள் வீட்டு பிள்ளையில கூப்பிட மாட்டீங்க, அவங்க வரவும் மாட்டாங்க. ஏற்கனவே கலெக்டரா இருக்கிறவர், ஏற்கனவே வாத்தியாரா இருக்கிறவர், ஏற்கனவே வக்கீலா இருக்கிறவர், ஏற்கனவே டாக்டரா இருக்கிற பிள்ளைகள் வராதுல்ல சார். இப்ப நீங்க யாரை கூப்பிடுறீங்க? ஏற்கனவே ஆடு மாடு மேய்க்கிறவங்க. அப்ப இப்ப இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. தமிழ்நாடு பிராமண சங்க தலைவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில வெளிப்படையா சொல்றாரு, சார் ஸ்கில் லேபர் இல்ல சார் அப்படிங்கிறாரு. ஒரு பக்கம் என்ன சொல்றாரு, நாங்க வந்து புத்திசாலி. பாஸ்கின்னு ஒரு நடிகர் பேசுறாரு, உலகத்திலேயே மிக புத்திசாலியான சமூகம் பிரம்மன் பிராமின், நாங்க புத்திசாலி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, இந்த திராவிட கட்சி சீரழிச்சிடுச்சு சார். இன்னைக்கு பாருங்க, வட இந்தியால இருந்து அங்க வர்றான் சார் வேலைக்கு. ஸ்கில் லேபரே இல்ல, பிளம்பரு வெல்டரு ஹோட்டல்ல வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்ல சார் அப்படிங்கிறாரு. உங்காத்து பிள்ளை ஆண்டான வந்து வேலை செய்ய சொல்லுங்க சார். நாங்க கேட்போமா இல்லையா? உங்காத்து பிள்ளை ஆண்டா எங்க படிக்கிறான்? அமெரிக்கால படிக்கிறான் அம்பி. அப்ப நீங்க அம்பிய பேஷா எங்க படிக்க வச்சிருவேல்? அமெரிக்காக்கு அனுப்பிடுவேல். நீங்க உங்க வீட்டுல கக்கூஸ் கழுவுறதுக்கும் பிளம்பிங் வேலை பார்க்கறதுக்கும் எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்கறதுக்கும் வட இந்தியால இருந்து வர்றான். பாத்தீங்களா சார், திராவிட கட்சி இப்படி ஆக்கி விட்டுருத்து எஜுகேஷனை சீரழிச்சிட்டா சார். இந்த டோனுக்கு சீமான் பேசுற டோனுக்கு என்ன வித்தியாசம்? அதையே வேற டோன்ல பேசுற, சுகர் கோட்டலா பேசுறாரு, தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல பேசுறாரு.